பணம் சேருவதற்காக நம்ம வீட்டு பூஜை அறையில் கட்டாயம் இருக்க வேண்டிய பொருட்கள் தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். பணம் இல்லை என்ற சொல்லுக்கு உங்களுடைய வீட்டில் இடம் கொடுக்க கூடாது. அந்த அளவுக்கு வருமானத்தை பெருக்கிக் கொண்டே செல்ல வேண்டும். பணத்தை சேமித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த வீட்டில் வறுமையும் தங்காது. பணத்தை ஈர்ப்பதற்கு எளிமையான ஆன்மீகம் சொல்லும் பரிகாரத்தை தான் இன்று பார்க்க போறோம். இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்க பூஜை அறையில வாங்கி வைங்க. உங்களுடைய பணம் காசு நிச்சயமா நிரம்பி வழியும். அது என்ன பொருள்ன்றதை நான் இப்ப சொல்றேன். ஒரு சின்னதாக பித்தளை தட்டு வாங்கிக்கோங்க. அதன் மேல் வைப்பதற்கு வெண்கல சொம்பு வாங்கி கொள்ளுங்க. அப்புறம் மிக சிறிய அளவில் இது பூஜை ஜாமான்கள் விற்கக்கூடிய கடைகளில் கிடைக்கும். போய் கேட்டாலே அவர்களே கொடுப்பார்கள். எவ்வளவு செலவு செய்கின்றோம் இந்த பொருள் வாங்குவதற்கு கணக்கு பார்க்காதீங்க. கூடவே வெள்ளி பொருட்கள் விற்கும் கடைக்கு போய் வெறும் 1 கிராமில் ஒரு பக்கம் லட்சுமி தாயார் மறுபக்கம் தாமரை போட்டது போல வெள்ளி காயின் விற்கும். அதை வாங்கிக் கொள்ளுங்கள். 100 ரூபாய் செலவு செய்தாலே இந்த வெள்ளி காயின் வாங்கிவிடலாம். இந்த பொருட்களை எல்லாம் ஒரு நல்ல நாள்ல வாங்கி எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு வெள்ளிக்கிழமை அல்லது வியாழக்கிழமை உங்கள் வீட்டு பூஜை அறையை சுத்தம் செய்து பூக்களால் அலங்காரம் செய்து விட்டீர்கள். பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்து வாங்கி வந்த பொருட்களை எல்லாம் கழுவி சுத்தம் செய்து அந்த சின்ன பித்தளை தட்டுக்கு மேலே வெண்கல செம்பை வைத்து அது நிரம்ப பச்சரிசியை போட்டு அந்த பச்சரிசிக்கு மேலே இந்த நாணயத்தை வைத்து மகாலட்சுமி தாயாரின் திருவுருவப்படத்திற்கு முன்பாக இதை வைத்து விட்டால் போதும். வீட்டில் பணம் காசு நிரம்பி வழியும். பணம் காசு இல்லை என்ற சொல்லுக்கு பேச்சே இருக்காது. உங்களுடைய வீட்டில் குபேரர் பொம்மை அல்லது பூஜை அறையில் குபேரர் சிலை இருக்கும் பட்சத்தில் அந்த குபேரருக்கு பக்கத்திலும் இந்த கலசத்தை வைக்கலாம். மாதம் ஒரு முறை உள்ளே இருக்கும் பச்சரிசியை எடுத்து காக்கை குருவிகளுக்கு இரையாக போட்டுக் கொள்ளலாம். தேவை என்றால் நீங்கள் கழுவி சமைப்பதற்கும் பயன்படுத்தலாம். நான்வெஜ் எடுக்காதப்போ இதை நீங்க சமைப்பதற்கு யூஸ் பண்ணிக்கலாம். பூஜை அறையில் எப்பொழுதும் வெண்கல பாத்திரத்தில் கொஞ்சம் பச்சரிசியும் அதன் மேல் வெள்ளி நாணயம் இருப்பது வீட்டிற்கு அவ்வளவு சுபிட்சத்தை தரும். நீங்கள் வேண்டுமென்றால் இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுடைய வீட்டில் தற்போது இருக்கும் நிலைக்கும் இந்த பொருள் பூஜை அறைக்குள் வந்த பிறகு வரக்கூடிய மாற்றத்திற்கும் நிறைய வித்தியாசங்கள் தெரியும் என்பதை குறிப்பிடத்தக்கது. அதை நீங்களே உணர்வீங்க. குடும்பத்திற்கும் நல்லது சொன்னால் கட்டாயம் அதை கேட்டுக்கொள்ளணும். நல்லது நிச்சயம் நடக்கும். இந்த பணம் நம்ம எவ்வளவுதான் உழைச்சாலும் நம்ம வாங்குற பணம் நம்ம கையில நிக்க மாட்டேங்குது. நம்ம உழைப்பு போடுறோம், பட் ஆனா வாங்குற பணம் இப்ப இன்னைக்கு வாங்குறோம்னா 2 நாள்ல பணம் டப்புன்னு காலியாயிடுது. நம்ம சேமித்து வைக்கணும்னு நினைக்கிறோம், பட் சேமிக்கவும் முடியல. அதுக்குதான் ஒரு சின்ன பரிகாரம் தாங்க. வாங்க வீடியோக்குள்ள போறோம். நம் வீட்டில் தினமும் பயன்படுத்தும் சில பொருட்களை சரியான முறையில் பயன்படுத்தி எளிய பரிகாரங்கள் தான் இப்ப நம்ம செய்ய போறோம். பணம் வீட்டை தேடி வந்து கொண்டேதான் இருக்கும். பட் பண பிரச்சனையில் இருந்து விடுபட வேண்டும் என நினைப்பவர்கள் இந்த பொருட்களை வீட்டின் பீரோவில் வைத்து வழிபட்டாலே போதும். அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்தில் நாம் சம்பாதிக்கும் பணம் முழுவதுமாக கைக்கு வருவதே பெரிய பாடாக இருக்கு. அப்படி வந்தாலும் சம்பாதித்த பணம் கைக்கு வருவதற்கு முன்பாகவே அதற்கு ஏற்றாற்போல் செலவும் தயாராக இருக்கும். பணம் கையில் வந்து கொண்டே இருக்கும். ஆனா வந்தது சுவடே தெரியாமல் கரைந்து போய்விடும். இதனால் சம்பாதித்த பணத்தில் கொஞ்சத்தை கூட சேமிக்க முடியாமல் போவதுடன் கூடுதலாக கடன் வாங்க வேண்டிய நிலைமையும் ஏற்படுகிறது. இது போன்ற பொருளாதார பிரச்சனைகள் தீர்வதற்கு மிக மிக எளிமையான வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து ஒரு சின்ன பரிகாரம் செஞ்சு நம்ம வாழ்வில் நல்ல மாற்றம் ஏற்படும். நம்பிக்கையோடு செய்யுங்க. ஒரு கைப்பிடி அளவிற்கு பச்சரிசியை எடுத்துக்கொள்ள வேண்டும். மகாலட்சுமி வாசம் செய்யும் 108 பொருட்களில் ஒன்று பச்சரிசி. அடுத்தபடியாக கொண்டைக்கடலை, அதுவும் ஒரு கைப்பிடி அளவிற்கு எடுத்துக்கொள்ளுங்க. கொண்டைக்கடலை வெள்ளை கொண்டைக்கடலையா இருந்தால் ரொம்ப சிறப்பு. கொண்டைக்கடலை குரு பகவானுக்குரிய தானியம் ஆகும். இன்னொன்று என்னன்னா, 3வது துவரம் பருப்பு. துவரம் பருப்பு செவ்வாய் பகவானுக்குரிய தானியம் ஆகும். இது கடன் பிரச்சனை, வீடு வாங்க வேண்டும், நிலம் வாங்க வேண்டும், சொத்து வாங்குவதற்கு பணம் சேர்க்க வேண்டும் நினைப்பவங்க செவ்வாய் பகவானை வழிபட்டாலே போதும். செவ்வாய் பகவானின் அருள் இருந்தாலே கடன் போன்ற நிதி பிரச்சனைகள் இல்லாத சுகமான வாழ்க்கை வாழலாம். பரிகாரத்துக்கு பச்சரிசி, வெள்ளை கொண்டைக்கடலை, துவரம்பருப்பு, இந்த 3 பொருள் எடுத்துக்கோங்க. இந்த 3 தானியங்களையும் பூஜை அறையில் வைத்து நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். பிறகு பச்சை நிற துணி ஒன்றில் இந்த 3 தானியங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கலந்து ஒரு மூட்டையாக கட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும்.
வீட்டில் பணம் தங்க நகைகள் சேர்த்து வைக்கக்கூடிய மிக மிக முக்கியமான இடம்னு சொன்னா நம்ம வீட்டு பீரோ தான். அந்த பீரோவில் ஒரு இடத்தில் இந்த தானிய மூட்டையை வைத்து விட வேண்டும். செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் இந்த தானிய மூட்டைக்கு சாம்பிராணி சூடம் காட்டி வழிபட வேண்டும். சுத்தம் இல்லாத நேரத்தில் தானிய மூட்டையை தொடுவதை தவிர்க்க வேண்டும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குளிக்காம கொள்ளாம நீங்க இதெல்லாம் டச் பண்ணக்கூடாது. இந்த தானிய மூட்டையை 3 மாதம் அல்லது 6 மாதத்திற்கு பிறகு எடுத்து அதில் பூச்சி புழு போன்ற ஏற்படுவது போல் இருந்தால் அதை எடுத்து கால்படாத இடத்தில் அல்லது ஓடும் தண்ணீரில் விட வேண்டும். அப்புறம் புதிதாக மற்றொரு துணியில் இந்த தானியங்களை கலந்து எடுத்து பீரோவில் ஏற்கனவே தானிய மூட்டை நீங்க எந்த இடத்துல வச்சிருந்தீங்களோ அதே இடத்துல தான் மறுபடியும் புது மூட்டையை வைத்து வழிபட வேண்டும். இந்த தானிய வழிபாட்டை செய்ய துவங்கிய 1 மாதத்திற்குள் நல்ல மாற்றம் ஏற்பட்டு பொருளாதார நிலையில் முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். இந்த பரிகாரத்தை நம்பிக்கையுடன் செய்து வந்தாலே மொத்தமாக கடன் பிரச்சனை தீராவிட்டாலும் பண பிரச்சனை தீராவிட்டாலும் அதன் பாதிப்பு குறைந்து படிப்படியாக அந்த பிரச்சனைகளிலிருந்து மீளுவதற்கு வழிவகுக்கும். மற்றொரு பரிகாரமாக ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க. இது 2வது பரிகாரம். மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க, சிறிது கொட்டைப்பாக்கு, அப்புறம் நாணயங்கள், விலை குறைந்த வெள்ளி காசுகள் ஆகியவற்றை ஒரு முடிச்சாக கட்டி பூஜை அறையில் வைத்து விளக்கேற்றி முடிச்சுட்டு நம்ம குலதெய்வத்தை மனசார வேண்டிக் கொள்ள வேண்டும். பிறகு அந்த முடிச்சை வீட்டின் சமையல் அறையில் பயன்படுத்தும் கல்லுப்பு இருக்கு இல்லையா, கல்லுப்பு ஜாடியில் அந்த மூட்டையை வச்சிடணும். அந்த மூட்டை மேலே கல்லுப்பை கொட்டிடணும். அந்த கல்லுப்பு கண்ணாடி, பிளாஸ்டிக் போன்ற டப்பாக்களில் வைப்பதை விட பீங்கான் ஜாடியில் வைப்பது சிறப்பானது. இது பண வரவை ஈர்க்கும் தன்மை கொண்டதாகும். இந்த உப்பு ஜாடிக்குள் கொட்டாப்பாக்கு, நாணயம், வெள்ளிக்காசு வைத்து கட்டிய முடிச்சை வைத்து தொடர்ந்து சமையலுக்கு பயன்படுத்தி வரலாம். இப்படி செய்வதால் வீட்டில் தொடர்ந்து பணம் வந்து கொண்டே இருக்கும். கல்லுப்பு ஜாடி எடுத்துக்கோங்க, அந்த மூட்டையை முதல்ல வச்சிருங்க. அதுக்கப்புறம் அந்த மூட்டை மேல கல்லுப்பை நீங்க எப்பயும் போல கொட்டிட்டு நீங்க எப்பயும் போல அதுல இருந்து நீங்க சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்றதுனால நம்ம வீட்டில் நம்ம கையில எப்பயும் பணம் வந்து கொண்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.